Hi guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம homemade dough யூஸ் பண்ணி tasty and crispy bread bites எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். If you like my video, give a big thumbs up and don't forget to click on the bell icon. Yeast activate பண்றதுக்கு அரை கப் வெதவெதப்பான தண்ணி எடுத்துக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் sugar, 1 டீஸ்பூன் dry yeast சேர்த்து நல்லா mix பண்ணிக்கலாம். கவர் பண்ணி 5 நிமிஷம் வைக்கலாம். ஈஸ்ட் நல்லா ஆக்டிவேட் ஆயிடுச்சு. அடுத்து டோ ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு 1 கப் மைதா எடுத்துக்கலாம். அது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஆக்டிவேட் பண்ண ஈஸ்ட் மிக்சரை மாவோடு சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா நீட் பண்ணிக்கலாம். நல்லா சாஃப்டான டோவாக ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். டோவை 2 நிமிஷம் நீட் பண்ணி இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். மாவு ட்ரை ஆகாமல் இருக்க மேலே எண்ணெய் க்ரீஸ் பண்ணிக்கலாம். கவர் பண்ணி வார்ம் பிளேஸில் 1 hour வைக்கலாம். டோ நல்லா டபுள் த சைஸ் ஆயிடுச்சு. மாவை வெளியில் எடுத்து ஒரு 2 நிமிஷம் நீட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மாவு எடுத்து சப்பாத்தி கட்டலை ஈவனாக ரோல் பண்ணிக்கலாம். ரொம்ப தின்னாக திரட்டிட வேண்டாம், மீடியம் திக்னஸ் இருந்தால் கரெக்டாக இருக்கும். இந்த ரெசிபிக்கு நம்ம அதிக இன்க்ரீடியன்ஸே யூஸ் பண்ணலை. இந்த சிம்பிள் அண்ட் ஈஸி ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். நல்லா திரட்டினதும் அதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம். டிஃப்ரெண்ட் ஷேப் கட்டர்ஸை யூஸ் பண்ணி கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி செஞ்சு நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. எண்ணெய் சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பீசஸை சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ளேமை லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். எல்லா சைட்ஸும் நல்லா குக் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை ஆகி கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். மீதம் இருக்க மாவை அதே மாதிரி கட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் இதை கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணியிருக்கேன். ஈஸ்ட் போடாமல் செஞ்சோன்னா நார்மல் மைதா டேஸ்ட் தான் இருக்கும். அதனால் ஈஸ்ட் போட்டு செஞ்சு பாருங்கள், ப்ரெட்டோட டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். அடிஷ்னல் டேஸ்ட்டுக்காக ஹனி அண்ட் சாக்லேட் சிரப் யூஸ் பண்ணி ட்ரெஸ் பண்ணியிருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த க்ரன்ச்சி அண்ட் கிறிஸ்பி பிரெட் பைட்ஸ் ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்குக்கு பர்ஃபெக்டான ரெசிபி. இந்த யம்மியான பிரெட் பைட்ஸை உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். இன்னும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறோம். Until then, it's bye from rasithurusi.